மழை இல்லாததால திருச்சி மாவட்டத்தில் மஞ்சள் சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. பொங்கலுக்கு அறுவடை செய்ய வேண்டிய மஞ்சள் போதிய வளர்ச்சி இல்லாம காணப்படுறதுனால அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் திருநாளில் மஞ்சளை அதிக அளவில் பயன்படுத்துவர். பொங்கல் பண்டிகையை அடிப்படையாக கொண்டுதான் மஞ்சள் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆடி மாதத்தில் பயிரிடப்படும் மஞ்சள் தை மாதத்தில் அறுவடை செய்யப்படும். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதாலும் காவிரியில் போதிய தண்ணீர் இல்லாததாலும் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் இம்முறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஓசம்பட்டி, எட்டரை, பாளையம், மஞ்சங்கோப்பு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த ஆடி மாதத்தில் மஞ்சள் கிழங்கு நடவு செய்யப்பட்டது. ஏக்கருக்கு 15,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்யப்பட்ட இந்த மஞ்சள் கிழங்குகள் தேவையான தண்ணீர் இல்லாத காரணத்தால் இதுவரை போதிய வளர்ச்சியை எட்டவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மக்களுக்காகவே இந்த மஞ்சள்லாம் நாங்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ஏக்கர் பக்கத்தில் போன வருஷம்லாம் தண்ணி இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ஆடி மாதம் விதை வச்சதுலேருந்தே தண்ணி இல்லாமல் இருக்கிறனால மஞ்சள் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு தை மாதம் அறுவடை பண்ணுறது இந்த வருஷம் பண்ண முடியாது. மஞ்சள் குறுத்து அடியில் கிழங்கு வைக்கல. மேலும் கடன் வாங்கியே மஞ்சள் பயிரிடப்பட்டதாகவும் ஆனால் தற்போது போதிய வளர்ச்சி இல்லாததால் அறுவடை செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் இதனால் தங்களின் கடன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மஞ்சள் தான் பெரும்பாலும் போடுவோம். ஒரு ஏக்கர் பக்கமாக போட்டு விளைச்சல் சரியில்லை. மழை எதுவும் தண்ணி சௌகரியமும் பத்தலை. அது இல்லாமல் போர் போட்டும் போர்லேயும் இந்த சரியானபடி தண்ணி எடுக்கலை. வாங்கின கடனையும் கட்ட முடியலை. அதனால் எங்களுக்கு மஞ்சளுக்கு சரியானபடி நீரோட்டம் இல்லாதங்கிறதுனால விளைச்சல் சரியாக கொடுக்கல. கடனை உடனே வாங்கி போட்டிருக்கிறோம். ஆனாலும் மஞ்சள் வரல. இது பொங்கலுக்கு பிடுங்குறதுக்கும் சுத்தப்படாது. இது நல்லா இல்லை. வேற நிறையா வைக்கும் மஞ்சள். இந்த திருப்பு கொஞ்சம் தான் வச்சிருக்குது தண்ணி இல்லாம. கலங்கி நிற்கும் தங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கி கை கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். வறட்சியின் காரணமாக சரியான விளைச்சல் இல்லாமல் இருக்கும் மஞ்சள் கிழங்குகளுக்கு மாநில அரசு உரிய நிவாரணம் வழங்கினால் மட்டுமே இந்த தை திருநாள் விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. திருச்சியிலிருந்து கதிரவன், நியூஸ் 18 தமிழ்.